படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம். கவினுடைய ப்ரொஃபஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற சீனு, கவினுடைய அப்பா கடன் பிரச்சனையை கவின் சொல்யூஷன் கொடுக்குற சீனு, கவின் ஆண்ட்ரியா காம்பினேஷனில் வர கான்ஃப்ளிக்ட் சீனு நல்லாவே ஒர்க் அவுட் இருந்தது. இந்த படத்தில் நெல்சன் வாய்ஸ் ஓவரில் தான் கதையை நரேட் பண்ணி சொல்கிறாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பு தான் ஏற்படுத்துது. படத்தில் டூ மச் ஆஃப் ஃப்ளாஷ்பேக், கவினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், ஆண்ட்ரியாவுக்கு 2 ஃப்ளாஷ்பேக், பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அப்புறம் காமன் மேனுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ட்விஸ்ட்லாம் வச்சு தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இருந்தாலுமே பெட்டராக எடுத்துக்கலாம்னு நமக்கு தோணுது. இந்த படம் அன்பிரிடிக்டபிளாக இருந்தாலும் லாஸ்ட் 20-25 மினிட்ஸ் தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிய வருது. அதுக்கு முன்னாடி எங்கேஜிங்காக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. டைரக்டர் விகர்ணன் அசோக் இந்த படத்தை மணியேஷ் மாதிரி ஆரம்பித்து கிரைம் த்ரில்லராக மாற்றிட்டாரு. அதில் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கான்னு சொல்லலாம். பிளாக் காமெடி, மக்கள் பிரச்சனையை வச்சு ஆதாயம் தேடுற அரசியல்வாதி, அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற பினாமின்னு அன்பிரிடிக்டபிளாக கதையை நகர்த்திட்டு போகிறாங்க. கிளைமேக்ஸ் யாருமே நினச்சி பார்க்காத அளவில் ட்விஸ்ட்லாம் வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. இருந்தாலுமே ஆடியன்ஸை படம் ஃபுல்லாக குழப்ப நிலையிலே வச்சுருக்காங்க. இந்த படம் 2 hours போகுது. நீட் அண்ட் கிறிஸ்பாக நல்லாவே எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் 10,000 50,000 தெரியல, பல கோடி ரூபாய் திட்டுறாங்க. அதுலேயும் சம்மந்தப்பட்டவங்க பிக் ஷாட்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பணத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சினிமாட்டோகிராஃபர் ஆடி ராஜசேகர் இந்த படத்தில் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. நைட் ஆஃப் சீன்லாம் நல்லாவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம்.